தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நான் பார்க்க போகிறோம் வெளிச்சம். அந்த வெளிச்சம்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. லூக்கா 11வது அதிகாரம் 35வது வசனம் சொல்லுகிறது, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் சாபத்திலும் இருளிலும் வாழ்ந்த நம்மை ஆண்டவர் வெளிச்சத்தின் பிள்ளையாக மாற்றி வைத்திருக்கிறார். அந்த வெளிச்சம் இருளாகாதபடி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இச்சையை தூண்டும் பார்வை, உடல், ஆவி, ஆத்மா பாவத்திற்குள்ளாக நடத்தக்கூடும். நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எதை பார்க்கிறோம், எவ்வாறு பார்க்கிறோம் என்பதை பற்றி நமக்கு கவனம் தேவை. பிசாசானவன் எப்படியாவது நம்மளை விழுத்தி விடலாம் என்று சொல்லி கங்கணம் கட்டி திரிந்து கொண்டிருக்கிறார். நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வெளிச்சத்தை எப்படியாவது அணைத்து போடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். இருளை நமக்குள்ளாக வீச பண்ணுகிறவனாக காணப்படுகிறான். நான் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இந்த உலகம் அவர் மூலமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற மனிதனோ அவரை அறியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதன் ஒளியை விரும்புவதற்கு துளியும் விருப்பமில்லாமல் இருக்கிறான். இருளை விரும்புகிறவனாக இருக்கிறான். காரணம், அவனுக்குள்ளே இருக்கிற கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறதுனால அவன் இருளை விரும்புகிறான். இதனுடைய முடிவு என்று நாம் பார்க்கும்போது அது ஆக்கினை தீர்ப்பு என்று சொல்லப்படுகிறது. சத்தியத்தின்படி அதாவது நடக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒளியிடத்தில் வருகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம் நம்மை ஒளியின் இடத்திலே வழிநடத்தி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வந்திருக்கிறார். வெளிச்சமாகவும் ஒளியாகவும் நம்மை பிரகாசிக்கிற ஒளியாகவும் அவர் வந்திருக்கிறார். நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நமக்குள்ளே இருக்கிறதான எல்லா பாவங்களையும் அவர் நீக்கி போடுகிறவராக காணப்படுகிறார். எல்லா மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியாக அவர் மாற்றியிருக்கிறார். அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம் மாற்றியிருக்கிறது. நாம் இன்றைக்கு ஆசீர்வாதமாகவும் ஒளியாகவும் இருக்கிறோம் என்பதற்கு அவர்தான் காரணம். நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து விடக்கூடாது. ஆமென்.